ஹீரோக்களுக்கு இணையா நாங்களும் சிக்ஸ் பேக் வைப்போம் அப்படின்னு சம்பவம் பண்ண ஹீரோயின்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சமந்தா. பார்க்கிறதுக்கு சமந்தா 5 அடி இருந்தாலும் ஃபிட்னஸ்ல பயங்கரமான ஆழத்துல இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். டெய்லியுமே 4ல இருந்து 6 மணி நேரம் விடாம ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்பெல்லாம் சமந்தாவோட லைவ் பார்த்தாலே தெரியும். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபிட்னஸ் அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பாலிவுட்ல வாய்ப்பு கிடைச்சதுமே ஜிம் மாஸ்டர் கிட்ட அடம் பிடிச்சி சிக்ஸ் பேக் வச்சே ஆகணும் அப்படின்னு இப்படி ஒரு முடிவெடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒர்க் அவுட்ல இறங்கியிருக்காங்க. இப்போ சிக்ஸ் பேக் ஆப்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்காங்க அம்மனி. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய டிப்ரெஷன்ல சமந்தா இருந்தாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கூடவே ஒரு நோய் வந்து ஹாஸ்பிட்டல்லையோ அட்மிட் பண்ணப்பட்டாங்க. சமந்தாவோட கெரியர் அவ்வளவுதான், இனிமே அவங்க நடிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சமந்தாவை மொத்தமா டம்ப் பண்ணி வச்சிருந்தாங்க. கொடுக்குறேன் பாடுறா கம்பேக் அப்படின்னு சிக்ஸ் பேக்கோட களத்துல இறங்குறாங்க சமந்தா. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா. ஆல் டைம் ஃபேவரட்டான ஹீரோயின் அப்படின்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா நயன்தாரா தான் இருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்து இன்னைக்கு கொடிகட்டி பறந்துட்டாங்க. அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணான்னு சொன்னாலுமே அந்த பட்டத்தை இன்னொரு ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பா முடியாதுன்னே சொல்லலாம். நயன்தாராக்கு மார்க்கெட் இருக்கோ இல்லையோ, ஆனா அவங்களோட சம்பளத்தை மட்டும் அப்படியே 12ல இருந்து 15 கோடியா வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நயன்தாரா அப்படின்னா உயிரை விடுறதுக்கே ஃபேன் பேஸ் இருக்கு. இவங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்காவும் இப்போ வலம் வந்துட்டு இருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி விஷ்ணுவர்தன் இயக்கிய பில்லா படம் ஞாபகம் இருக்குல்ல, அந்த படத்துல இவங்க ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அதன் மூலமா தான் அந்த காலகட்டத்துல பிளாட்டான ஆப்ஸை இவங்க கொண்டு வந்தாங்க. பில்லா படத்துக்கு முன்னாடி வரைக்கும் நயன்தாரா மேல வேற ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு. ஆனா எப்போ பில்லா படம் நடிச்சாங்களோ அதுக்கப்புறமா நயன்தாராவை பீட்டே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு வளர்ந்து வந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டாப்ஸி. பார்க்கிறதுக்கு கியூட்டான ஒரு டால் மாதிரி இருந்தாலும் அம்மனி கொஞ்சம் போல்டு தான் அப்படின்னு சொல்லலாம். டாப்ஸி பேசுறதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? செம போல்டா பேசுவாங்க. வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம் படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறாங்க. நம்ம தமிழை தாண்டி இவங்களுக்கு பாலிவுட்லயும் நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. கிட்டத்தட்ட பாலிவுட்டோட குயினா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய ஹீரோக்களுக்கு ஃபிட்னஸ்ல பயங்கரமா டஃப் கொடுத்திருக்காங்க. டாப்ஸி ஒவ்வொரு நாளுமே 4 மணி நேரம் கண்டிப்பா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்களாம். எதை வேணாலும் ஸ்கிப் பண்ணுவாங்களாம். ஆனா அவங்களோட ஒர்க் அவுட்டை மட்டும் மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. இப்போ டாப்ஸி பயங்கரமா சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கிட்டு செம ஃபிட்டா தெரியுறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாக்ஷி அகர்வால். அரண்மனை 3, பெஸ்டி, ஃபயர் மாதிரியான படங்கள்ல நடிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த சாக்ஷி அகர்வால். பிக் பாஸோட 3வது சீசன்ல கூட இவங்க வந்திருப்பாங்க. இவங்க ஒரு ஃபிட்னஸ் பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த தப்பை வேணாலும் பண்ணுவாங்களாம். ஆனா இவங்களோட டயட்ல மட்டும் ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க. சீட் மீல் கூட எடுத்துக்க மாட்டாங்களாம். ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூலையும் அவங்க வந்து லைவ்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபிட்னஸை பத்தி தான் பேசியிருந்தாங்க. ஹீரோக்கள் மட்டும்தான் ஃபிட்னஸ் பண்ணணுமா, ஹீரோக்கள் மட்டும்தான் சிக்ஸ் பேக் வைக்கணுமா, நாங்களும் வச்சு காட்டுவோம் அப்படின்னு சாக்ஷி அகர்வால் எப்பவுமே ஜிம்ல தான் கிடக்குறாங்க. சாக்ஷி அகர்வாலோட வீடியோவை பார்த்தாலே நமக்கு கிட்டத்தட்ட பாதி டயட் பிளான் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஃபிட்னஸ்ல ரொம்ப வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திஷா பட்டானி. கங்குவா படத்துல ஹீரோயினா நடிச்சவங்க தான் இவங்க. ஏற்கனவே இவங்க பாலிவுட்ல பல ஆக்ஷன் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எத்தனையோ லவ் சப்ஜெக்ட் வந்தாலுமே இவங்க அதிகமா தேர்ந்தெடுத்து நடிக்கிறது ஆக்ஷன் படங்களா மட்டும்தான். அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இதனாலேயே உடம்ப எப்பவுமே ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளா இருந்துட்டு வராங்க. இவங்களுமே ஹீரோக்கள் மட்டும்தான் ஃபிட்டா இருக்கணுமா, நாங்களும் ஃபிட்டா தான் இருப்போம் அப்படின்றதுக்கு சிக்ஸ் பேக்கோட சுத்திட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.